பேரோட வீட்டில் அவங்க பல வருஷமாக யூஸ் பண்ணாத திங்ஸாக இருந்தாலும் அதை வச்சுட்டே தான் இருப்பாங்க. அதை வச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் எனர்ஜி பிளாக்கேஜஸ் ஆகும். அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்போது ஒரு இடம் காலியாக இருந்தால் தானே அந்த இடத்துல ஏதாவது இருக்கும். இடமே இல்லாத இடத்துல ஒரு புதுசு வைக்க முடியாதுல்ல. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத யூஸ் பண்ணாத பொருளை வச்சுட்டே இருக்கும்போது செல்வம் உங்கள் வாசலில் குவிஞ்சிட்டு இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அந்த செல்வம் உட்காரதுக்கோ செல்வத்தை வைக்கிறதுக்கோ அது உள்ளே தங்குறதுக்கோ இடம் வேணும்ல. அது எட்டி பார்த்துட்டு பாலடைஞ்சு போயிருக்கு, பல நாள் யூஸ் பண்ணாத வச்சுருக்கான், நம்மளும் உள்ளே போனால் நம்மளையும் டப்பாக்குள்ளே பூட்டி வச்சுருவானோ அப்படின்ற பயம் அதுக்கு இருக்கும். அதனால் எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம், அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லார் வீட்லேயும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள் இருக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு 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 என்ன பண்ண போகிறீங்க? யாருக்காவது கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அதை நீட்டாக கட்டி, எத்தனையோ அனாத ஆசிரமங்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவைப்படுற இடங்கள் இருக்குது, அங்கே எங்கேயாவது கொடுத்துருங்க. நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அது வளர்ந்த உடனே பின்னாடி காட்டுவோம் அப்படின்னு எடுத்து வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் போடலான்னு எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு. அது எல்லாமே எனர்ஜி பிளாக்கேஜ்.